ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியர்களின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகிறான், வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். கல்வி என்பது ஒரு குழந்தையின் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி. அந்த கல்வி வளர்ச்சிக்கு அதிக பங்களிப்பு செய்வது பெற்றோரா ஆசிரியர்களா என்ற சிந்தனையை மையமாக கொண்டு இன்று நமது பட்டிமன்றம் நடைபெறுகிறது. அந்த வகையில் முதலாவதாக பெற்றோர் தான் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு காரணம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார்கள் பெற்றோர் அணியை சார்ந்த மாணவி தனுஷா, மாணவி ஆனிகா மற்றும் மாணவன் சஞ்சய். இந்த பக்கம் ஆசிரியர்கள் தான் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு அதிக பங்களிப்பு செய்கிறார்கள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார்கள் ஆசிரியர் அணியை சார்ந்த மாணவி ஜெனிஷா, மாணவி ஜெர்சியா மற்றும் மாணவன் ஆஷ்னோ ஷெரீப். முதலாவதாக பெற்றோரை என்ற தலைப்பில் பேச வருகிறார் நமது பள்ளி 11ஆம் வகுப்பு மாணவி தனுஷா. இரு தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று என் தமிழ் தாயை வாழ்த்தி அவையும் வாழ்த்தி என் உரையை துவங்குகின்றேன். நான் இங்கு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அதிக பங்களிப்பு செய்வது பெற்றோரே என்ற தலைப்பில் வாதிட வந்துள்ளேன். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அதிகம் துணை நிற்பது பெற்றோர்கள் தாங்க. எப்படின்னு கேட்கிறீங்களா? ஒரு குழந்தை பிறந்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு வருவதில்லை, தாய் தான் அந்த குழந்தைய பராமரிக்கிறாள் என்பதை நான் முதல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், அதுதாங்க நம்ம தாயின் முகம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இப்ப எல்லாம் காசு இருந்தா இந்த உலகத்துல எல்லாத்தையும் வாங்கலாம். ஆனா எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் பெற்ற தாயை வாங்க முடியாதுங்க. எனவே மாணவர்களின் முதல் ஆசிரியர் பெற்றோர் தான். மொழி, ஒழுக்கம், மனிதநேயம், அன்பு ஆகிய பழக்கங்களை கற்பிப்பவர்கள் பெற்றோர் தாங்க. மாணவர்களிடம் நல்ல பழக்கங்களை உருவாக்குவது பெற்றோர் தாங்க. ஊக்குவிக்கும் பெற்றோர் இருந்தா குழந்தை தன்னம்பிக்கையுடன் வளர முடியும் என்று கூறி எனக்கே நல்ல தீர்ப்பு தருமாறு கேட்டு என் உரையை முடிக்கிறேன் ஐயா. ஊக்குவிக்கும் பெற்றோர் இருந்தால்தான் குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்க முடியும் என்று பெற்றோர் அணியினர் கூறியிருக்கிறார். அடுத்ததாக எங்களுக்கும் பிள்ளைகளை வளர்க்க தெரியும் என்று பேச வருகிறார் ஆசிரியர் அணியை சார்ந்த ஜெனிஷா அவர்கள். கருவில் சுமக்காமலே பெற்றோராகி ஒரு வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது ஆசிரியர்களே என வாதத்தை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியினர் சொன்னாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியாதுன்னு. அது போலதான் ஆசிரியரையும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஐயா, பாசத்தை பகிர்கிறவங்க பெற்றோர், பகுத்தறிவை பகிர்கிறவங்க ஆசிரியர். ஐயா, என்னோட ஒரு கையில ஒரு சாக்லேட் இருக்கு, இந்த கையில 2 சாக்லேட் இருக்கு, எதை எடுப்பீங்க? 2யும் எடுப்பேன். பேராசை உள்ளவங்க அப்படிதான் எடுப்பாங்க. ஐயோ, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா அது 2 தான் எடுக்கும். அப்போ 2 பெருசா 1 பெருசா? 2 தான் பெருசு. அப்போ 2வது இருக்கிற எங்க ஆசிரியர்கள் தானே பெரியவங்க. இப்போ 2 தண்டவாளம் போகுதுன்னு வைங்களேன், அந்த 2 தண்டவாளம் தான் அம்மா அப்பா, அந்த ட்ரெயின் தான் சமுதாயம், அதை ஓட்டிட்டு போறாங்களே ஓட்டுநர், அவங்க தான் எங்க ஆசிரியர். அந்த ஓட்டுநரால தான் பயணிகளாகிய மாணவர்களை நல்ல முறையில கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னா நல்ல சிந்தனை, நல்லொழுக்கம் இவைகளை கற்று தருபவர்கள் எங்கள் ஆசிரியர்கள். என்ன நினைச்சிட்டு இருக்குதுங்க எங்க ஆசிரியர்களை பற்றி? அவங்க நினைச்சா ஒரு கல்லை கூட சிற்பமாக மாற்றுவாங்க. பாவமா எதிரணியினர் விட்டுருமா. அடுத்ததாக பெற்றோர் அணியில் இருந்து பதிலடி கொடுக்க வருகிறார் மாணவி ஆனிகா. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில்.
எனது ஆணித்தனமான கருத்தாகும். ஐயா, எதிரணியினர் சொன்னாங்க எல்லா கல்லையும் சிற்பமாக்குவது ஆசிரியர் கடமை என்று. நீங்களே சொல்லுங்க ஐயா, எல்லா கல்லையும் சிற்பமாக்க முடியுமா? சில கற்கள் உடையத்தான் செய்யும். ஆமாம் ஐயா, சில கற்களை தான் சிற்பமாக்க முடியும். சில கற்கள் ஒளியின் வேகத்தால் உடைந்து போய்விடும். எதை நாங்க சிற்பமா அனுப்புறோமோ அதை தான் நீங்க சிற்பமாக்குவீங்க. இத நீங்களே சொல்லிட்டீங்க ஐயா. ஐயா, அன்பு, ஒழுக்கம், நன்னடக்கம் மற்றும் சுயநம்பிக்கை போன்றதை வீட்டிலிருந்தே விதைப்பதன் மூலம் குழந்தைகளின் கல்வியிலையும் வாழ்க்கையிலையும் சிறந்து வளர பெற்றோரே காரணமாக இருக்கின்றார்கள். பெற்றோரை குழந்தைகளோட முதல் ஆசிரியர். பள்ளிக்கூடத்துக்கு போக முன்னாடியே ABCD சொல்லி கொடுக்கறாங்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறாங்க. ஆசிரியர் பாடத்தை தான் நடத்துவாங்க. ஆனா அதை வீட்டிலிருந்து படிக்க வச்சு பின்தொடர்ந்து கேட்பது பெற்றோர் தானே. ஐயா, ஒரு நல்ல ஆசிரியர் தேர்வுல ஜெயிக்க வைப்பாங்க. ஆனா ஒரு நல்ல பெற்றோர் வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பாங்க. எனவே குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெற்றோரே காரணம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சரி, அடுத்ததாக ஆசிரியர் அணியிலிருந்து ஆஷ்னோ என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்போம். இந்த மன்னருக்கு குழந்தைகள் வருவதற்கு பெற்றோர் காரணமாக இருக்கலாம். ஆனால் அக்குழந்தை சிறந்த ஆளுமையாக மாற வேண்டும் என்றால் ஆசிரியரே காரணமாக இருக்க முடியும். காத்தவராயன் என்னும் மாணவர் அயோத்திதாச பாண்டிதரானதும் பீமாராவ் ராம்ஜி என்ற மாணவர் அம்பேத்கர் ஆனதும் யாரால்? அயோத்திதாசர், அம்பேத்கர் என்ற இரு ஆசிரியர்கள் தானே. ஒரு ஸ்கூல்ல ஆனுவல் டே நடக்குது. அப்ப அந்த பள்ளியினுடைய ஹெட் மாஸ்டர் வராரு. ஆசிரியர்கள் எல்லாம் எழுந்து அவரை வரவேற்கிறாங்க. மாணவர்கள் எல்லாம் பார்த்தாங்க. நாம் ஆசிரியர்களை மதிக்கிறோம், ஆனா ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியரை மதிக்கிறாங்க. அதற்கு தலைமை ஆசிரியர் பதவிதான்னு நாமளும் ஹெட் மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறோம். அடுத்த ஒரு ஜீப்பு ஒண்ணு வருது. அதிலிருந்து ஒருத்தர் இறங்குறாரு. உடனே ஹச்சம் ஓடி போய் வரவேற்கிறாரு. யாருன்னு பார்த்தா டியோன்னு சொல்றாங்க. ஹச்சமே ஓடி போய் வரவேற்கிறாருன்னா டியோ பதவி ஒரு நல்ல பதவிதான்னு நம்மளும் டியோ ஆகணும்னு நினைக்கிறாங்க. சிறிது நேரம் கழித்தவுடன் இன்னொரு ஜீப்பு ஒண்ணு வருது. அதிலிருந்து ஒருத்தர் இறங்குறாரு. ஹச்சமும் டியோவும் சேர்ந்து போய் வரவேற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா சியோன்னு சொல்றாங்க. ஹச்சமும் டியோவும் சேர்ந்து போய் வரவேற்கிறாங்கன்னா சியோ பதவி ஒரு பெரிய பதவிதான்னு நம்மளும் சியோ ஆகணும்னு நினைக்கிறாங்க. நிகழ்ச்சி ஆரம்பமாகும் போது ஒரு கார் ஒண்ணு வருது. முன்னாடி 2 காரு, பின்னாடி 2 காரு என பெரும் பரபரப்புடன் வருது. பள்ளியே கார் முன்னாடி நிக்குது. ஒருத்தர் இறங்குறாரு. யாருன்னு பார்த்தா அவர்தான் கல்வி அமைச்சராம். நல்ல ஆரவாரத்தோடு அவரை மேடைக்கு அழைத்துட்டு வராங்க. ஹச்சம், டியோ, சியோ இவங்க 3 பேரும் அழைத்துட்டு வராங்கன்னா கல்வி அமைச்சர் பதவி ஒரு உயர்ந்த பதவின்னு நம்மளும் கல்வி அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. கல்வி அமைச்சர் மேடையில போய் பேசுறாரு. அப்போது முன் வரிசையில் அமர்ந்திருந்த முதியோர் ஒருவரை பார்த்தாரு. உடனே மேடையை விட்டு இறங்கி போய் அவரிடம் பேசினாராம். மேடையில் வந்து சொன்னாராம், இவர்தான் எனக்கு 1ஆம் வகுப்புல நல்ல அறங்களை கற்றுத்தந்த ஆசிரியர். இவர் கற்றுத்தந்த அறங்கள் தான் என்னை கல்வி அமைச்சராக மாத்துச்சு. இந்த உலகத்துல எல்லா பணிகளையும் விட ஆசிரியர் பணிதான் சிறந்த பணின்னு மாணவர்கள் எல்லாம் சொன்னாங்களாம். அவர்களும் வருங்காலத்தில் படித்து ஆசிரியர்கள் ஆவாங்க. எனவே ஆசிரியர்கள் பணிதான் சிறந்த பணி என்று கூறி முடிக்கிறேன். அடுத்ததாக பெற்றோர் அணியிலிருந்து பேச வருகிறார் மாணவன் சஞ்சித். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஒரு குடும்பம்னு சொன்னாலே பல்கலைக்கழகம் தான். அங்கு எல்லாமே கற்கால். 5இல் விளைந்தது 5இல் விளையாத என்கிற பழமொழி எதிரணியினருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. 5 வயசுக்குள்ள ஒரு குழந்தை தன் தாய் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அது அந்த குழந்தையோட மனசுல பதிஞ்சிடும். வளரும் போது அதை வெளிப்படுத்துவேன். ஆமாயா, எதிரணின்னு சொன்னாங்க, அவங்க தான் மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு பெரும் பங்களிக்கிறாங்களாம். அப்ப எதுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க? உங்க பையன் அடங்க மாட்டேங்கிறான், சரியா மடிக்க மாட்டேங்கிறான்னு பிள்ளைகளுடைய குறைகள் பெற்றோரிடம் கூறுகிறார்கள். அந்த குறைகளை சரி பார்ப்பது பெற்றோர் தானே. ஆமாயா, நான் கேட்கிறேன், நீங்க ஒரு டயரி எழுதி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ நடத்திட்டு இருக்கிற பாடத்தை ஒரு டீச்சர் படிச்சுட்டு வர சொல்கிறாங்க.
அப்ப அந்த பாடத்தை முழுமையாக படிக்க வைப்பது பெற்றோர் தானே பாருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு பெருப்பங்களிப்பது பெற்றோரை நல் வழிகாட்டும் தந்தை, நல் வழிகாட்டும் பெற்றோர், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை. உருவாகட்டும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகட்டும் நல்ல எதிர்காலம் ஒன்று. சரி, அடுத்ததாக ஆசிரியர் அணியிலிருந்து பேச வருகிறார் மாணவி ஜெர்சியா. ஆசிரியரே, அவைக்கு வணக்கம். என் உரைக்கு துவக்கம். மாணவர்களின் முன்னேற்றத்தில் பெரிதும் துணை நின்றவங்க ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களே. 3 தடவை இல்லை, 3 கோடி தடவை சொல்லுவேன். ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களே. ஒரு குழந்தை பள்ளிப்படியை மிதிக்கும் போதே அறியாமையுடன் தான் வருகிறான். அந்த அறியாமையை களைபவர்கள் தானே எங்கள் ஆசிரியர்கள். ஆமா ஐயா, எதிரணியினர் சொன்னாங்க. அவங்க தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களாம். பையன் படிப்பான், அம்மா இதை சொல்றேன்னு சொல்லுவான். அம்மா சொல்லுவாங்க, இந்த வீரா சீரியல் முடியட்டும், தெளிவா படினான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லலான்னு வந்தா அம்மா சொல்லுவாங்க, அடுத்த சீரியல் முடியட்டும், படிச்சுட்டு வாடான்னு. இந்த கொடுமையெல்லாம் எதிரணிகளுக்கு தெரியாதா என்ன? அப்படியா? மாணவன் புளூட்டோவுடைய மாணவன் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர். அவரே ஒரு உலகத்தின் ஒரு குடையின் கீழ் ஆள நினைச்சு வெற்றியும் கண்டவர். அவன்கிட்ட போய் கேட்டாரா, எப்படிடா இந்த உலகத்தை ஜெயிச்சான்னு. அவன் சொன்னானா, நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் பதில் சொன்னாராம். இதிலிருந்து ஆசிரியர்கள் பெருந்தலைவர்களை உருவாக்குபவர்கள் என்பதை நாம் அறிய முடியுது ஐயா. எங்க எதிரணியினர் இருக்காங்களா, ஓடிட்டாங்களா? அன்புடையவர்களே, இரு அணியினரும் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். ஆனால் இப்போது தீர்ப்பு கூற வேண்டிய நேரம். ஒரு குழந்தையின் வளர்ச்சி என்பது வீட்டின் அன்பும் பள்ளியின் கல்வியும் இணையும் போதுதான் முழுமையடைகிறது. பெற்றோர் காட்டும் அன்பும் நம்பிக்கையும் ஆசிரியர்கள் ஊட்டும் அறிவும் ஒழுக்கமும் இணையும் போதுதான் மாணவர்கள் சிறந்த சாதனையாளர்களாக உருவெடுக்கின்றனர். எனவே இதிலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் வெற்றியாளர்கள் யார் என்பது. இரு அணியினருமே வெற்றி பெற்றனர் என்று கூறி இவ்வுரையை முடித்து வைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.